அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த டிசம்பர் மாதத்துக்கென்று தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் யோபு 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இதுவரை நீங்கள் பெற்ற நன்மைகள் எவ்வளவோ, அதைவிட பல மடங்கு அதிகமாக நன்மைகளை ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் சந்தோஷமாக அதை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வருஷம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அது நமக்கு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது இந்த கிறிஸ்மஸ். இந்த மாதத்திலே நமக்கு கிறிஸ்மஸை கொண்டாட போகிறோம். ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாருக்குமே சந்தோஷம். பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி, பெற்றோருக்கு மகிழ்ச்சி, எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நாட்களில்தான் நாம் வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் ஒரு பெருக்கத்தின் மாதம், ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிற மாதம். ஸோ இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் எல்லாரோடும் சேர்ந்து சந்தோஷமாக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவீர்கள் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன். இந்த யோபுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் அவனை துன்மார்க்கனாய் பார்க்கல, அவனை உத்தமனாய் பார்த்தார், சன்மார்க்கனாய் பார்த்தார். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் பார்த்தார். அவனுடைய வாழ்க்கையிலே சத்துரு உள்ளே வந்து தேவனிடத்தில் சவால் விட்ட போது ஆண்டவர் அவனை ஒப்பு கொடுத்தார். ஸோ எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்து போய் எல்லா நன்மைகளையும் இழந்து தன்னுடைய பிள்ளைகளை இழந்து அந்த சூழ்நிலையில் கூட அவன் தேவனை குறித்து ஒரு குறை சொல்லவே இல்லை. அவனுடைய மனைவி அவனை பார்த்து சொல்லுகிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி. ஆனால் அவன் அவனை பார்த்து சொல்லுகிறான், பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாயே என்று சொல்லி அவளை கடிந்து கொண்டான். அவ்வளோ பெரிய ஒரு இழப்பு. அந்த சத்துரு வந்து அவனை இதோட விடலை பாருங்களேன். அவனுடைய சரீரத்திலே ஒரு பெரிய பயங்கரமான வியாதியை கொடுத்தான். அவன் அந்த வியாதியின் கொடூரம் தாங்க முடியாமல் அப்படியே தரையில் உட்கார்ந்து ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் அந்த சூழ்நிலையிலும் அவன் வந்து ஆண்டவரை விடவே இல்லை. அவன் சொல்லுகிறான், ஒவ்வொரு வார்த்தைகளாக பார்க்கும்போது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இதுதான் யோபுடைய வார்த்தை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருங்கிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார்னு சொல்கிறான். இப்படி பலவிதமான காரியங்கள், பலவிதமான அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளவு அதிகமாய் குளிர்ந்திருக்கும், எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் இல்லையா? ஏன்னா அவர் சவால் விட்டுருக்காரு சாத்தானோடு. அவன் என்னதான் பண்ணாலும் அவன் வந்து தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்பான் என்று ஆண்டவர் சவால் விட்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை குறித்து என்ன காரியம் என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவன் மகிழ்ச்சி அடைவாரா? நம்முடைய வார்த்தைகளை குறித்து தேவன் மகிழ்ச்சி அடைவாரா? தேவன் துக்கப்படுவாரா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? நம்முடைய செயல்கள் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறதா? நம்முடைய வார்த்தைகள் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறதா? நம்ம வந்து ஒவ்வொரு காரியங்களிலும் அதை யோசித்து நம்ம நடக்கும்போது கர்த்தர் யோபை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அந்த யோபுனுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது போல இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சிறையிருப்புக்குள் இருந்தாலும் கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்து சிறையிருப்பை திருப்பினது போல உங்களுடைய முகத்தை பார்த்து உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த மாதத்திலே ஆண்டவரே நீர் எங்களை காண செய்திருக்கிற இந்த மாதத்தை காண செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். 11 மாதங்கள் எங்களை கண்மணியை போல பாதுகாத்தீரப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நாங்கள் எத்தனையோ காரியங்களை, எத்தனையோ நன்மைகளை நாங்கள் இழந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஆனால் இந்த மாதத்திலே என் ஆண்டவர் எங்கள் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை பல மடங்காய் ஆசீர்வதித்து கொடுப்பேன் என்று சொல்லுகிறீர்
அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே ஆண்டவரே நீர் எங்களை புதிய நன்மைகளினால் நிரப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்திலே தகப்பனே நீர் எங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுத்து எங்களை மேன்மைப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அநேகர் எங்களை இகழ்ந்தார்கள் அப்பா, அநேகர் எங்களை ஆண்டவரே அப்பா அற்பமாய் பேசினார்கள். ஆனால் என் தேவன் இந்த மாதத்தில் அவருடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் உயர்ந்திருக்கும்படியான காரியங்களை நீர் செய்ய போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அற்புதமாய் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பெருக்கத்தின் ஆண்டவரே, இந்த ஒரு பயங்கரமான ஒரு பெருக்கத்தின் மாதமாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த மாதம் உண்மையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளையிட போகிறார். நீங்கள் அதை சந்தோஷமாய் அனுபவிக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.